மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபாதமகம் வந்தே பரமானந்த மாதவம். யம் பிரம்மா வருணேந்திர ருத்ரமருதக ஸ்துன்வந்தி திவ்யைஸ்தவைகை வேதை சாங்கபதக்ரமோபனிஷதை காயந்தி யம் சாமகாஹாம் தியானாவஸ்திததத்கதேன மனசா பஷ்யந்தி யம் யோகினோ யஸ்யாந்தம் ந விதுசுராசுரகணா தேவாய தஸ்மை நமக தேவாய தஸ்மை நமக. ஸ்ரீமத் பகவத்கீதை 2வது அத்தியாயம் சாங்கிய யோகம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதில் இப்போ நம்ம 67வது ஸ்லோகம் படிக்கணும். இந்திரியாணாம் ஹி சரதாம் யன்மனோ அனுவிதீயதே ததஸ்ய கரதி பிரஜ்ஞாம் வாயுர்நாவமிவாம்பசீம். இந்திரியாணாம் ஹி சரதாம் யன்மனோ அனுவிதீயதே ததஸ்ய கரதி பிரஜ்ஞாம் வாயுர்நாவமிவாம்பசீம். ஸ்ரீமத் பகவத்கீதை 2வது அத்தியாயம் சாங்கிய யோகம். இதில் முதல்ல அர்ஜுனனுடைய சிஷ்யனாக மாறக்கூடிய தன்மை, பிறகு ஆத்ம தத்துவம் ஞான யோகம், பிறகு கர்ம யோகம், பிறகு இப்போ ஞானியினுடைய லட்சணம் சொல்லிக்கிட்டு இருக்கார். இந்த 2வது அத்தியாயம் பகவத்கீதையினுடைய சாரம்னு சொன்னான். சாரம்னா பார்த்தீங்கன்னா கர்மயோகம் வந்தாச்சு, ஞான யோகம் வந்தாச்சு. பிறகு சாதனைகள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவன் சிஷ்யனாக மாறும் பொழுது விவேக வைராக்கியத்தை சொல்லிட்டாராங்க. அர்ஜுனனுக்கு விவேகம் வந்தது, அதை தொடர்ந்து வைராக்கியம் வந்துச்சு. அதனால தான் ஞான யோகத்தை போதிச்சார். பிறகு ஞான யோகத்தை ஆத்ம தத்துவம் புரியலைன்னு சொன்னால் கர்மயோகம் பண்ண தர்மப்படி இருக்கணுங்கிற தர்மத்தை பற்றி சொன்னார். கர்மயோகம் தர்மத்தை பற்றி சொல்லி கர்மயோகம் முடிஞ்சவொன்னே இந்த கர்மயோகம் பண்ணி ஞானத்தெல்லாம் அடைஞ்சால் ஞானியினுடைய லட்சணம் என்னன்னு கேள்வி கேட்டான். இங்கே ஞானியினுடைய லட்சணம் சிதப்பிரஜ்ஞ லட்சணம், ஞான நிஷ்டனுடைய லட்சணத்தை சொல்கிறார். அதை சொல்லி அவர் அப்படியே நிப்பாட்டலை, ஞான நிஷ்டனாக ஆவதற்குண்டான சாதனையை சொல்லிட்டார். அதில் பார்த்திங்கன்னா முக்கியமாக இந்திரிய கட்டுப்பாடு, மனக்கட்டுப்பாடு. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா டோட்டல் வந்துருச்சு. இந்த 2வது அத்தியாயத்தில் எல்லாமே வந்துடும். இந்த சிதப்பிரஜ்ஞ லட்சணம் சொல்லும்போது இந்திரிய கட்டுப்பாடு மனக்கட்டுப்பாடு எப்படி பண்ணணும்னு சொல்லி அதனுடைய பலனையும் சொல்லிட்டு வந்துடுறார். பிறகு ஞான நிஷ்டை அடைஞ்சால் என்ன பலன்கிறதையும் சொல்லிடுறார். 2வது அத்தியாயத்தை முழுசாக பார்த்திங்கன்னா வேதாந்தத்தினுடைய சாரம், கீதையினுடைய சாரம் வருது. இப்போ நாம் சிதப்பிரஜ்ஞ லட்சணம் முடிச்சுட்டு அதில் என்ன சொன்னார்னா 2 ஸ்லோகத்தில் மட்டும் சிதப்பிரஜ்ஞ லட்சணம் சொன்னார். 56, 57 3 ஸ்லோகம் சொன்னார் 55லேருந்து. அதில் சொல்லி முடித்த பிறகு இந்திரிய கட்டுப்பாடு மனக்கட்டுப்பாடு இதை 2ஐயும் சொல்கிறார். ஒருத்தன் ஞான நிஷ்டை அடையணும்னு சொன்னால் ஞானத்துக்காகவும் வேணும், ஞானம் அடைவதற்காகவும் இந்திரிய கட்டுப்பாடு வேணும், மனக்கட்டுப்பாடு வேணும். ஓரளவுக்கு அடைஞ்சு ஞானத்தை அடைஞ்சாலும் கூட அதை நிஷ்டையாக அடையணும், இல்லை பெற்ற ஞானம் பலன் தரணும்னு சொன்னால் அது தொடரணும், அது சுபாவமாக வரணுங்கிறார். இந்திரிய கட்டுப்பாடு மனக்கட்டுப்பாடு சுபாவமாக மாற வேண்டும். இதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதில் கடைசியாக பார்த்தது இந்திரிய கட்டுப்பாடு இல்லைன்னா எப்படியெல்லாம் அழிஞ்சுவான்னு ஒரு 8 ஸ்டெப்பு சொன்னார். அதை பார்த்தோம் நம்ம. அதற்கு பிறகு அதில் விஷயங்களை தியானிக்கின்ற மனிதன் முதல்ல விஷயங்களை தியானிக்கிறான். பிறகு அதில் பற்று வருது, பற்றுலேருந்து ஆசை வருது, ஆசையிலேருந்து கோபம் வருது, கோபத்திலிருந்து மனக்குழப்பம், மனக்குழப்பத்திலிருந்து நினைவு நாசம், நினைவு நாசத்திலிருந்து புத்தி நாசம், புத்தி நாசத்திலிருந்து ஆளே அழிந்து விடுகின்றான் அப்படின்னு பார்த்தோம். பிறகு 64ல் மனக்கட்டுப்பாட்டிற்கு வழியை சொன்னார். விருப்பு வெறுப்புகளிலிருந்து மனதை எடுக்கணும். முதல்ல நாம் எந்த விஷயம் பண்ணாலும் எந்த காரியம் பண்ணாலும் அதில் விருப்பு இருக்கும், இல்லாட்டி வெறுப்பு இருக்கும். விரும்பி செய்வோம், இல்லாட்டி வெறுத்து செய்வோம். இது ரெண்டும் இல்லாமல் மனசு இருக்கணும்.
விருப்பு வெறுப்பிலிருந்து மனதை எடுத்துருனார். எடுத்த மனசை என்ன பண்ணணும்? தன் கட்டுப்பாட்டில் விஷயங்களில் செலுத்த வேண்டும்னார். பொதுவாக மனசு கட்டுப்படுத்துறதுங்கிறதுல ஒரு பண்பு என்னன்னா, எல்லாரும் மனசு அப்படியே அடக்கிறது இல்லை. அதை கெட்ட விஷயங்கள்லேருந்து எடுத்து நல்ல விஷயங்களில் திருப்புறது தான். கெட்ட விஷயங்கள்லேருந்து எடுக்கிறது, நல்ல விஷயங்களில் திருப்பணும். அதை தன் கட்டுப்பாட்டில் விஷயங்களில் ஈடுபடுத்த வேண்டும். இந்திரியங்களையும் மனசையும் ஈடுபடுத்தாமல் விவகாரம் பண்ணவே முடியாது. எதிலிருந்து விளக்கணும், எதிலிருந்து ஈடுபடணுங்கிறத சொல்கிறார். முக்கியமாக விருப்பு வெறுப்பற்ற மனசு, ராக துவேஷம். இதில் பார்த்தீங்கன்னா சித்த சுத்திக்கு சொல்கிறதே விருப்பு வெறுப்பற்ற உனக்கு இந்த ஞானத்தை போதிக்கிறேன்னே சொல்வார். பொறாமை இல்லாத உனக்கும்பார். பொதுவாக மன சுத்திங்கிறதே என்னென்னா விருப்பு வெறுப்பு இல்லாத மனசு. எதுலேயும் ரொம்ப அட்டாச்மெண்ட்டு இல்லாட்டி ஒன்று வெறுத்து ஓடுறது, அப்படி ரெண்டுமே இல்லாமல் இருக்கிற மனசுதேன்னு சொன்னார். அதனுடைய பலன் என்னன்னு சொன்னால் அனைத்து துயரங்களும் அழிகின்றதுன்னு சொன்னார். 65 எல்லா துயரங்களும் அழிகின்றது. அதனால் அப்படி மனதை அடக்கியவனுக்கு, அமைதியான மனதை உடையவனுக்கு நிச்சயமாக விரைவில் ஞானம் நிலை பெறுகிறது. எப்பொழுதெல்லாம் மனசு அமைதியாக இருக்கோ அப்பொழுதெல்லாம் மனசில் துயரம் இல்லை. அனைத்து துயரங்களும் அழிகின்றதுங்கிறார் மனம் அமைதி அடைந்தவனுக்கு. முதல்ல மனசை கட்டுப்படுத்தி ஞானத்துக்குள்ளே வர்றோம். ஞானம் வந்த பிறகு வெளியே விவகாரத்தில் எல்லாம் இருக்கும், ஆனால் ஆழ் மனசில் ஒரு அமைதி இருக்குது. நீங்கள் எப்பயும் பாருங்கள், எப்போ மனசு அமைதியாக இருக்கோ அப்போ துக்கமே இருக்காது. இதற்கு ஒரே எடுத்துக்காட்டு தூக்கம்தான். ஆழ்ந்த உறக்கத்தில் மனசு அமைதியாக அடங்கிடுது, அப்போ துக்கமே கிடையாது. விழிப்பு நிலையிலையும் ஆழ் மனசில் அமைதி, வெளியே விவகாரத்தில் என்ன வேணாலும் இருக்கலாம், ஆழ் மனசில் ஒரு அமைதி ஏற்பட்டுருச்சுன்னா அனைத்து துயரங்களும் அழிகிறதுன்னு சொல்லி 65 சொன்னார். அப்படி அமைதியான மனதில் ஞான நிஷ்டை ஏற்படும். பிறகு 66 அப்படி மனக்கட்டுப்பாடு இல்லை என்றால் என்ன ஆகும் சொன்னார்னா, முதல்ல மனசை கட்டுப்படுத்தவே இல்லாதவன், மனசை ஒழுங்குபடுத்தாதவன், மன தூய்மை கொஞ்சம் கூட இல்லாதவனுக்கு ஞானமே வராது. முதல் பாயிண்ட் அதுதான். ஞானமே இல்லாத பிறகு ஞான நிஷ்டைக்கு போகிறது, சிதப்பிரச்சனை எங்கிட்ட ஆகுறது. அப்போ ஒருவேளை கொஞ்சம் நஞ்சம் இருந்து இல்லை பூர்வ ஜென்ம வாசனையினால் ஆழ்ந்த ஆர்வத்தினால் இந்த ஞானத்தை அடைந்தாலும் அதுக்கு பிறகு என் மனசை கட்டுப்படுத்தாமல் அந்த மனசை ஒழுங்குபடுத்தாமல் விட்டால் அந்த ஞானம் நிஷ்டையாகாது, நிதித்தியாசனம் ஏற்படாது. அப்படி ஒருவேளை நிதித்தியாசனம் ஏற்படலைன்னு சொன்னால் சாந்தி ஏற்படாதுன்னார். மனதில் ஒரு சாந்தி ஏற்படாது. அப்படி சாந்தி இல்லாதவனுக்கு சுகம் என்பது இல்லை. இது 66 பார்த்தோம். சாந்தி இல்லாதவனுக்கு சுகம் என்பது இல்லை. இந்த சாந்திங்கிறதுக்கு ஒரு பார்த்தோம். எப்படின்னு சொன்னீங்கன்னா, உலக விஷயங்களிலிருந்து விலகி கொள்ளாதவன், கொள்றதுதான் சாந்தியாக. அதாவது உலக விஷயங்கள்லேருந்து விலகிறது, அதிகமாக அதில் ஈடுபடாமல் பொறுப்புகள்லேருந்து விலகிறது தான் சாந்தி. அப்படி எதிலேருந்து விலகணுமோ அதிலிருந்து துக்கம் கிடையாது. பொருள்களோடு இணைத்து கொள்வதில் நம்ம சுகம்னு சொல்கிறோம். இங்கே என்ன சொல்கிறாருன்னா, பொருள்களிலிருந்து விலக்கி கொள்வதில் சுகம். அதனால தான் குறள் கூட பார்த்தேன், யாதனின் நீங்கியா நோதல் அதனின் இளன் அப்படிங்கிற கருத்து பார்த்தோம். அதனால் அந்த சாந்தி இல்லாதவனுக்கு சுகம் என்பது ஏது அப்படிங்கிற கருத்து 66 பார்த்தோம். 67 இப்போ பார்க்க வேண்டிய கருத்து. 67 படிச்சிட்டோம். இங்கே ஒரு உதாரணம் சொன்னார். அதாவது இந்த 67, 68 சமம் என்ற சாதனை, தமம் என்ற சாதனை. சமம்னா மனக்கட்டுப்பாடு. இது வரைக்கும் மனக்கட்டுப்பாடை பற்றி நிறைய சொல்லிட்டார். இந்திரிய கட்டுப்பாடு தமம், அதையும் சொல்லிட்டார். அதை நிறைவு செய்கிறார் 2 ஸ்லோகத்தில். அந்த சாதனைகளை நிறைவு செய்கின்றார். மனக்கட்டுப்பாடு இல்லாததின் விளைவை இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார். அடுத்த ஸ்லோகத்தில் இந்திரிய கட்டுப்பாடின் பலனை சொல்லி முடிக்கிறார். இங்கே மனக்கட்டுப்பாடு இல்லாட்டே என்ன கெடுதல் வரும்னு சொல்லி நிறைவு செய்கிறாரு. அடுத்த ஸ்லோகத்தில் இந்திரிய கட்டுப்பாடு இருப்பதால் ஏற்படக்கூடிய பலனை சொல்லி நிறைவு செஞ்சு பிறகு மீண்டும் நிதித்தியாசனத்தை சொல்வார், சிதப்பிரக்க லட்சணத்தை சொல்வார். அதற்கு உதாரணம் புயல் காற்றில் சிக்கிய கப்பல்.
அதாவது மனக்கட்டுப்பாடு இல்லைன்னா நாம் பெற்ற ஞானம் பயன்பெறாதுங்கிறார். பெற்ற ஞானம் பயனற்று போய்விடும். இதில் முதல் வரியில் பார்த்திங்கன்னா, இந்திரியானாம் ஹி சரதாம் யன்மனக, இந்திரியானாம் ஹி சரதாம் யன்மனக. யன்மனகன்னா எந்த மனமானது, சரதாம் இந்திரியானாம் வேகமாக சென்று கொண்டிருக்கின்ற இந்திரியங்களை அணுவி தீயதே தொடர்கின்றதோ. அதாவது எந்த மனசு கட்டுப்பாடு இல்லாமல் போகக்கூடிய இந்திரியங்களை தொடர்ந்து சென்று கொண்டு இருக்கின்றதோ அப்படின்னு முதல்ல ஆரம்பிக்கிறார். இங்கே கண் போன போக்கில் கால் போகிறது, கால் போன போக்கில் மனம் போகிறது. சினிமா பாட்டே இருக்குல்ல அதில். அதனால் ஞானேந்திரியம் டு கர்மேந்திரியம், கர்மேந்திரியம் டு மனம், இப்படி இந்திரியங்களை நோக்கி மனம் சென்று கொண்டிருந்தால் தத், முதல் இந்த அர்த்தத்தை சொல்லிடுறேன். தத் அந்த மனமானது, ரெண்டாவது அஸ்ய ஹரதி பிரக்ஞாம் அவனுடைய ஞானத்தை அபகரித்து சென்று விடுகின்றது, திருடி சென்று விடுகின்றது, அவனுடைய அறிவை மழுங்கச் செய்கின்றது, அவனுடைய அறிவை பயன்படாமல் செய்கின்றதுங்கிறார். நாம் பொதுவாக என்ன சொல்வோம், ஒரு படிப்பு படிச்சிட்டோம்னா தாம் பெற்ற கல்வி மட்டும் போகாது, எல்லாத்தையும் திருடிட்டு போயிடலாம், ஆனால் படிப்பை மட்டும் திருட முடியாதுன்னு ஒன்று இருக்கா இல்லைங்களா? ஒருமையில் தான் கற்ற கல்வி எழுமையும் ஏமா புடைத்து. இங்கே என்ன சொல்லி திருடிட்டு போயிடுவாங்கிறார். அந்த கல்வி இந்திரியங்கள் வழியாக மனம் சென்றால் அந்த ஞானம் திருடப்பட்டு விடும். இதனுடைய பொருள் என்னன்னா, அங்கே பயனற்று போய்விடும். என்ன பலனுக்காக இந்த ஞானத்தை பெற்றோமோ அந்த பலன் கிடைக்காமல் போய்விடும். அந்த நேரத்தில் வேலை செய்யாது. அந்த நேரத்தில் எப்போ தேவையோ அப்போ வேலை செய்யணும்ல. கர்ணனுக்கு ஒரு சாபம் இருந்துச்சு, நீ கற்ற வேலை நீ எப்போ மற்ற நேரம் ஞாபகம் இருக்கும், அது பயன்படுத்துகிற நேரம் பயன்படுத்தாமல் போயிடும். அதனால் இங்கே அதை வார்த்தையை சொல்கிறார், கல்வி செல்வம். இப்போ நம்மளே பார்ப்போம், ஒரு நல்லா படிச்சுட்டு எதாவது தப்பு பண்ண வச்சுக்கிட்டு, எல்லாம் படித்தவனாப்பா, ஏன் படிச்சுட்டு இப்படி பண்ணுறேன், ஒரு கேள்வி கேட்குறமா இல்லையா, படிச்சுட்டு இப்படி பண்ணுறையே அப்படின்னு சொல்லுவோம்ல. அது மாதிரி என்ன சொல்கிறாரு, பெற்ற ஞானம் பயன்படாமல் போய்விடும். இதில் ஒரு சூட்சமான கருத்து இருக்குது. அது எப்படி, இந்த ஞானம் ஒரு பெரிய உயர்வாக சொல்கிறோம், இது பயன்படாமல் போகும்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு படித்து புரிஞ்சதெல்லாம் அது எப்படி அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். இதில் ஒரு ஷட்டில் பாயிண்ட்டு இருக்குது. இந்தையே பஞ்சதிசை நம்ம எடுக்கிறோம் பார்த்திங்களா, 6வது அத்தியாயத்தில் கடைசியில் வரப்போகுது. அதில் இந்த ஞானத்தை அடைஞ்ச பிறகு அதாவது அஞ்ஞானம் போயாச்சுனாலே முடிஞ்சு போச்சு. வர அறையில் 10,000 வருஷம் இருட்டு இருக்குது, 10,000 வருஷம் இருட்டுருக்கு, ஒரு நாள் தீவிரத்தை பொறுத்தனோன்னா இருட்டு உடனே போயிருமே, பிறகு எங்கிட்டு பிறகே அப்படி இந்த ஞானம் பயன்படாமல் போகும்னு சொல்ல முடியும் அப்படின்னா, அதில் ஒரு கேள்வி வருது. அதை சுருக்கமாக இங்கே சொல்கிறேன். இந்த ஞானத்தினுடைய மகிமையை பற்றி அங்கே சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, ஒருத்தன் தபஸ் பண்ணாமல் ஞானம் வராது. ஒன்று பூர்வ ஜென்மத்தில் பண்ணியிருக்கணும், இல்லாட்டி முமுட்சுத்துவம் இருக்கணும், கொஞ்சமாவது பண்ணி வந்திருக்கலாம். அப்படி ஞானம் அடைஞ்சாச்சுன்னா, நான் ஆத்மஸ்வரூபம் இது எல்லாம் மித்தியாங்கிற அறிவு தெளிவாக வந்துருச்சுன்னு சொன்னால் அவனுக்கு கட்டாயம் பிறவி இல்லைன்றார். ஆனால் ஒன்று சொல்கிறாரு, இங்கே பயன்படாமல் போகுங்கிறார், செத்த பிறகு நிச்சயம் பறக்க மாட்டேங்கிறார். இங்கே எப்படின்னா, அவன் தபஸ் அந்த மனக்கட்டுப்பாடு இந்திரிய கட்டுப்பாடு இல்லாததுனால ஜீவன் முக்தியை கொடுக்காதான், விதேக முக்தியை கொடுத்துருமா. நம்ம துயரம் போகணும்னு தான் படிக்கிறோம், ஆனால் படித்து ஞானம் வந்த பிறகு இங்கே ஒரு ஸ்டடி இல்லாமல் இருக்கிறான்னு வச்சுக்கங்களேன், இங்கே துக்கப்படுவான். சாதாரண மனுஷன மாதிரி எந்த ஒரு சின்ன பிரச்சனை வந்தால் கூட கஷ்டம் வரும், அந்த ஞானம் அந்த இடத்துல அப்ளை பண்ண முடியாமல் போயிடும். ஆனால் ஏற்கனவே இந்த அஞ்ஞானம் போனதுனால அந்த இடத்துல அப்ளை பண்ண முடியாது. ஏன்னா அந்த தவ வாழ்க்கை இல்லாததுனால, இந்திரிய கட்டுப்பாடு மனக்கட்டுப்பாடு இல்லாததுனால துயரம் இருக்குங்கிறார். ஆனால் மோட்சம் உண்டுங்கிறார். இன்னொருத்தனை சொல்கிறார், நல்லா தபஸ் பண்ணியிருக்கான், நல்ல தபசியாக இருக்கான், இந்திரிய கட்டுப்பாடு இருக்குது, மனக்கட்டுப்பாடு இருக்குது, நல்ல தவ வாழ்க்கை, ஆனால் ஞானமே வரல. அவனுக்கு ஏதோ ஒரு தோஷம், ஏதோ ஒரு பாபம் இருந்துக்கிட்டு இந்த ஞானம் படித்தாலும் புரியலை அவனுக்கு இங்கே சந்தோஷமாக இருப்பானா, இங்கே சந்தோஷமாக இருப்பானா வைராக்கியம் இருக்கிறதுனால. ஆனால் இறந்தா மீண்டும் பரப்பாங்கிறார். இது பஞ்சதசியில் கடைசியில் வருது. இருந்தாலும் ஏன்னா இங்கே சொல்கிறாரு ஞானம் பயனற்று போகுங்கிறார். அதுக்காக இந்த விளக்கத்தை சொல்கிறேன்.
புரியுதா உங்களுக்கு? ஆனால் இங்கே பயன்படும், அவனுக்கு இங்கே நல்லா சந்தோஷமாக இருப்பான். ஆனால் இந்த ஜென்மத்துக்கு பிறகு இதனுடைய அடுத்த ஜென்மத்தில் அதுக்கு தகுந்த வாழ்க்கைக்கு பிறந்து அங்கே ஞானத்தை அடைவான். அது பயன்படும். ஆனால் இவனுக்கு பிறவி இல்லைன்னே சொல்கிறார். விஷயம் புரிஞ்சாச்சுன்னா முடிஞ்சு போச்சு. நீ அந்த தபஸை கடைப்பிடிச்சேன்னா இங்கேயும் ஜீவன் முக்தியோடு இருக்கலாம், இறந்த பிறகு விதேக முக்தியும் அடையலாங்கிறார். இங்கே என்னென்னா அஸ்ய கரதி பிரக்ஞாம், அவனுடைய ஞானமானது திருடப்படுகின்றது, பயன்படாமல் போய் விடுகின்றது அப்படிங்கிறார். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறார் பாருங்க. வாயுகு 2வது விரல் 2வது வாக்கியம், வாயுகு நாவம் இவ அம்பசி, அதை பிரிச்சம்னு சொன்னான். சிறு படகை காற்றானது தண்ணீருக்குள் கரதி, அதை சேர்த்துக்கிற அங்கே இருந்த கரதி பிரக்ஞாம் இருக்கு, இழுத்து செல்லுகிறதோ, எப்படி இழுத்து செல்லுகின்றதோ. நாவம்னா படகு, அதை எதுக்கு உதாரணமாக சொல்கிறாருன்னு சொன்னால் ஞானம், பிரக்ஞா ஞானத்துக்கு உதாரணமாக சொல்கிறார். தண்ணீருங்கிறது விஷயம், வாயுங்கிறது மனம். மனம் ஒழுங்காக அடைச்சி கரெக்டாக போச்சுன்னு சொன்னால் அந்த படகு போகிறதுக்கு நல்லா பயன்படாது. வாயுவை மனசுக்கு உதாரணமாக சொல்கிறார். அதே வாயு புயல் காற்றை அடிச்சிச்சுன்னா கப்பலை கவித்திடும். அது மாதிரி அந்த மனம், வாயு என்ற மனம் அழகாக போச்சுன்னா பாய்மர கப்பலை சொல்கிறாங்கள, காற்று பாய்மர கப்பலை வீசி அப்படியே படகை இழுத்துட்டு போயிடும். இதே மனம் தரிகட்டு போச்சுன்னு சொன்னால் அது புயல் காற்றாக மாறி எப்படி கப்பலை கடலில் கவிழ்த்து விடுகிறதோ, தண்ணீரெல்லாம் உள்ளே வந்து கவிழ்த்து விடுகிறதோ, அப்படி இந்த பெற்ற ஞானத்தை என்ன பண்ண அழிச்சிருங்கிறார். அழிச்சிரும் என்ன, பயன்படாமல் செய்துவிடும். தண்ணீருங்கிறது விஷயம், விஷயத்துக்குள்ளே போய் விஷயத்துக்குள்ளே மூழ்கிறது, மூழ்குவதனால் அது பயனற்று போய்விடுகிறது. மன அமைதியாக இருந்தால் நாம் அந்த 4 புருஷார்த்தத்தை முறையாக கடைப்பிடிச்சு அதில் போய் அடைய முடியும். மனம் வந்து புயல் காற்று மாதிரி வீச ஆரம்பிச்சிச்சின்னு சொன்னால் என்ன ஆகும்னா தரிகட்டு போய் இந்த அறிவு பயனற்று போய்விடும் அப்படிங்கிறார். ஏற்கனவே நம்ம சம்சாரத்தில் இருக்கிறோம், துக்கத்தில் இருந்துக்கிட்டு இருக்கோம். பிறகு மனசு அப்படி போச்சுன்னு சொன்னால் என்னாகும், மரணத்திலிருந்து மரணத்திற்கு செல்கிறான்கிறார் யமதர்மராஜா. இது வந்து சமக என்பதனுடைய பலன். இனி அடுத்த ஸ்லோகத்தில் இந்திரிய கட்டுப்பாடினுடைய பலனை சொல்ல போகின்றார். நீங்கள் மனக்கட்டுப்பாடு இல்லாட்டி ஞானம் பயனற்று போகும். ஏன்னா மனசில் தான் இந்த ஞானம் வருது. அந்த மனசே சரியில்லைன்னா அது எப்படி ஞாபகத்துக்கு வரும்? வராது. அதுக்காக இங்கே அதை சொல்கிறாரு. ஸ்லோகத்துக்கு அர்த்தம் பார்த்துடலாம். இந்திரியானாம் ஹி சரதாம் யன்மனோ அனுவிதீயதே. 2வது வரியை முதல்ல பார்க்கலாம். இந்த உதாரணத்தை முதல்ல எடுத்துக்கிடலாம். நாவம், வாயுகு நாவம் இவ அம்பசி, அதை பிரித்தோம்னா நாவம்னா கப்பலை, படகை. எப்படி கப்பலை, வாயுகு அதுக்கு முதல் வார்த்தை, 2வது உள்ள கடைசி பகுதி, காற்றானது அம்பசி தண்ணீரில் கரதி இவ, கரதிங்கிறது 2வது வார்த்தை, கரதிங்கிறதையும் இந்த வாயுர் நாவம் இவ அம்பசின்னு இருக்குது, இவ அதில் சேர்த்துக்கிறணும். இழுத்து செல்லுவது போன்று, இவன்னா போன்று. எப்படி கப்பலை காற்றானது தண்ணீரில் இழுத்து செல்வது போன்று, அல்லது அலைக்கழிப்பது போன்று, அல்லது நிலைகுலைய செய்வது போன்று. முதல் வரி இந்திரியானாம் ஹீச்சரதாம் என் மனக, எந்த மனமானது, என் மனகன்னா எந்த மனமானது, சரதாம் வேகமாக சென்று கொண்டிருக்கின்ற இந்திரியானாம் இந்திரியங்களை, அனுவிதீயதே தொடர்ந்து செல்கின்றதோ, இந்திரியங்களை தொடர்ந்து செல்கின்றதோ. 2வது வரி தத் அஸ்ய, ததஸ்யன் இருக்கு, தத்துனா அது, அந்த மனமானது, அஸ்ய அவனுடைய, அந்த இந்திரியங்கள் வழி செல்லுகின்ற அவனுடைய, ஹரதி பிரக்ஞாம். இந்த ஹரதிங்கிறத முதலையும் வச்சுருக்கோம், இப்பயும் சொல்கிறான். ஹரதி பிரக்ஞாம்னா ஞானம், அந்த ஞானத்தை கரதி அபகரிக்கின்றது, நிலைகுலைய செய்கின்றது. வாயு கப்பலை நிலைகுலைய செய்வது போன்று இந்திரியங்கள் வழியாக செல்கின்ற மனதை என்ன செய்யுது, நிலைகுலைய செய்கின்றது. இங்கு இந்திரியங்கள் வழியாக செல்லும் மனம் அறிவை இழக்கிறது. படகு என்ற அறிவை காற்று என்ற இந்திரியங்கள் வழியாக செல்லும் மனம் தண்ணீர் என்ற உலக சம்சார கடலில் மூழ்கடிக்க செய்கிறது.
அதாவது ராமகிருஷ்ணன் சொல்வார், இந்த தினவு நோயின்னு சொல்லுவாங்க, இந்த சிறங்கு மாதிரி தோலில் வர்றது. இல்லாட்டி அம்மை கூட பார்த்திங்கன்னா சொறி இது பண்ணும்போது சொறி சுகமாக இருக்கும். ஆனால் என்ன ஆகும், அது பெருசாகிறது. இந்திரிய சுகம் மாதிரி தெரியும், அது கட்டுப்பாடு இல்லாட்டி பயனற்று போய்விடுங்கிறார், பெருசாயிருங்கிறார். அடுத்து 68. தஸ்மாத் யஸ்ய மகாபாஹோ நிக்ருஹீதானி சர்வஜக இந்திரியாணி இந்திரியார்த்தேப்யக தஸ்ய பிரஜ்ஞா பிரதிஷ்டிதா. தஸ்மாத் யஸ்ய மகாபாஹோ நிக்ருஹீதானி சர்வஷக இந்திரியாணி இந்திரியார்த்தேப்யக தஸ்ய பிரஜ்ஞா பிரதிஷ்டிதா. போன சுலோகம் சமக மனக்கட்டுப்பாடு என்ற சாதனையின் முடிவுரை பண்ணார். இங்கே தமக இந்திரிய கட்டுப்பாடு, அதனுடைய பலனை சொல்லி இங்கே நிறைவு செய்கிறார். அங்கே மனக்கட்டுப்பாடு இல்லை என்றால் அறிவு பயன்படாதுன்னார். இங்கே நன்கு கடைப்பிடிக்கப்பட்டது, அதாவது தமக இந்திரியங்களை நன்கு கட்டுப்படுத்தியவனுக்கு ஞானம் நிலை பெறும் அப்படின்னு சொல்கிறார். இங்கே தமக என்ற சாதனையின் முடிவுரை முதல் வரியில் பார்த்தீங்கன்னா தஸ்மாத் ஆகவே, இது வரைக்கும் நிறைய விசாரம் செஞ்சதுபடி இந்த சாதனைகள்லாம் இங்கே முடிவு பண்ணுறார். அடுத்து என்ன சொல்ல போகிறார், திருப்பி சிதப்பறைக்க லட்சணம் சொல்ல போகிறார். அதனால் இங்கே முடிவு பண்ணுறார். தஸ்மாத்னா ஆகவேன்னா இது வரைக்கும் செய்த சாதனையின்படி நாம் விசாரம் செய்து பார்த்த காரணத்தினால் யஸ்ய மகாபாகோ, மகாபாகோன்னா தோல் வலிமை மிக்கவனே, அர்ஜுனாங்கிறார். அர்ஜுனனை கூப்பிட்றார், ஏ அர்ஜுனா, யஸ்ய எவருடைய, இந்திரியாணி ரெண்டாவது பேரிட முதல் வார்த்தை, இந்திரியாணி இந்திரியங்கள் முதல் வரியில் எடுத்துக்கிறணும். முதல் வரி ரெண்டாவது பகுதியில் நிகிருஹீதானி சர்வசக எல்லா விதத்திலும் கட்டுப்படுத்தப்பட்டு உள்ளதோ. இதுவரைக்கும் நாம் விசாரம் செய்து பார்த்த காரணத்தினால் அர்ஜுனா எவருடைய இந்திரியங்கள் எல்லா விதத்திலும் கட்டுப்படுத்தப்பட்டு உள்ளதோங்கிறார். யாருடைய இந்திரியங்கள் எல்லா விதத்திலும், கண்ணில் கட்டுப்படுத்திடுவோம், வாயில் கட்டுப்படுத்த மாட்டோம், காதில் கட்டுப்படுத்துவோம், மூக்கில் கட்டுப்படுத்த மாட்டோம், ஏதாவது ஒன்றில் வீக்காக போய்கிட்டே இருக்கும். சில பேர் எல்லாத்துலையும் இருப்பாங்க, நாக்கு நிற்காது. சில பேர் நாக்கை கட்டுப்படுத்தியிருப்பாங்க, கண்ணு நிற்காது. எல்லா விதத்திலும் இந்திரியங்கள் எதிலிருந்து கட்டுப்பட்டிருக்க வேண்டும் அடுத்து சொல்கிறார். இந்திரியார்த்தேப்யக அந்தந்த இந்திரிய விஷயங்களில் இருந்து. ஆமாம் மாதிரி தான் வரும்போது டபக்குன்னு உள்ள எழுத்துக்கிறணும். இந்திரியங்கள் யாரால் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறதோ, எந்த சூழ்நிலையிலும் எந்த விஷயங்களிலும் இருந்து கரெக்டாக கட்டுப்படுத்தியிருக்கணும். இந்திரியங்களை பயன்படுத்தாமல் இருக்கிறதுங்கிற அர்த்தம் கிடையாது, ஞாபகம் வச்சுக்கணும். இந்திரியங்களை எங்கே தேவை, உலக விவகாரத்துக்கு பயன்படுத்தி தான் ஆகணும், இல்லாட்டி வாழவே முடியாது. சாப்பிடும்போது ருசி இருக்குது, ருசிக்குது வேணான்னு சொல்லுவோம், நம்ம ருசித்தான் சாப்பிடுவோம், அதுக்கு அடிமையாகக்கூடாது. சில பேர் இருக்காங்க, சில துறவிகள்லாம் நார்த்தில் பார்த்திங்கன்னா அந்த பண்டாரம் நடக்கும், ரிஷிகேஷில் பார்த்திங்கன்னா விதவிதமான சன்னியாசிகள் வருவாங்க. இப்போ கூட கும்பமேளாவில் பார்த்தா அப்படித்தான் இருக்குது, பயங்கரமாக வித்தியாசமான சன்னியாசிகளாக பார்க்குறோம். அங்கே சில சாதுகள்லாம் என்ன பண்ணோன்னா பெரிய பண்டாரம் நடக்கும், ஸ்வீட்டு எல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. இந்த மசாலா போட்டு இதெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அது என்ன பண்ணார், அந்த கமண்டலம் வச்சுருப்பாங்க, தண்ணிக்குள்ளே அள்ளி போடுவார், அலசி தண்ணியை கீழே இதெல்லாம் போட்டிருப்பாங்களா மசாலா எல்லாம் அலசிட்டு சாப்பிடுவாங்க. சில பேரெல்லாம் ஒரு சாமியெல்லாம் இருக்கார், பார்த்துருக்கேன். எங்கள் தேனியிலே ஒரு சிஷியர் இருந்தார், தூக்கால் எடுத்து ஒரு நேரம் தான் சாப்பிடுவார், எடுத்துகிட்டு போவார். தூக்கால் எடுத்துகிட்டு போய் எல்லாத்தையும் மொத்தமாக போடுவார், சாம்பார் ரசம் காய் ஊறுகாய் எல்லாத்தையும் போட்டுருவார். போட்டு கலக்கி ஒரே நேரம் சாப்பிட்டு வந்துடுவார். நான் சும்மா எனக்கு வயசு ஒரே சீட்டு ஃப்ரெண்டாக இருப்பார், கிண்டல் பண்ணி தண்ணியை மட்டும் தனியாக குடிக்கிங்க, அதையும் ஊற்றுங்க. அதில் சில பேர் அப்படி இந்திரியங்களை பயன்படுத்தாமல் இருக்க முடியாது, அதை முறையாக பயன்படுத்தணும். எந்தெந்த விஷயங்களுக்கு தேவையோ அங்கே பயன்படுத்தணும், எங்கே தேவையில்லையோ அங்கேருந்து விலகி எடுக்கணும். அப்படிப்பட்டவன் தஸ்ய ரெண்டாவது பகுதி, தஸ்ய பிரக்ஞா பிரதிஷ்டிதா அவருடைய ஞானமானது நிலை பெறுகின்றது.
ஒருத்தனுடைய ஞானம் நிலை பெற்றிருக்கா நிலை பெறலையாங்கிறதுக்கு அடையாளம் எதுன்னா, அவனுடைய அறிவு எந்த நேரத்தில் பயன்படுதோ அந்த நேரம் பயன்படணும். பயன்பட்டால் கரெக்டாக போய்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். பயன்படலைன்னா நிலை பெறலைன்னு அர்த்தம். கோபம் வரக்கூடாதுன்னு நினைப்பான், ஆனால் அப்போ தான் கோபம் வரும். சில நேரத்தில் வர வேண்டிய இடத்துல வந்து ஆகணும். வரக்கூடாது நினைக்கிற இடத்துல வந்துச்சுன்னா தப்பு. இந்த இடத்துல கோவப்படக்கூடாது நினச்சிருக்கோம், அப்போ கோபம் வரக்கூடாது. ஆனால் என்ன பண்ண, நம்மளுக்கு அந்த நேரம்தான் வரும், கோபப்பட்டு வந்துடாது. அதனால் என்ன சொல்கிறாருன்னா, எப்போ எதுலேருந்து விலகி இருக்கணுமோ அப்படி விலகி இருக்கணும். இப்போ சமக தமக நிதித்தியாசனம் இந்த 3 சாதனை சொல்லியிருக்காரு இங்கே. சமக தமக இருந்தால் நிதித்தியாசனம் உங்களுக்கு கை கூடும். நிதித்தியாசனம் இருக்கணும்னா அதுக்கு சமக தமக வேணும். நிதித்தியாசனங்கிறது என்னென்னா நோய் இருக்கிற மருந்து. சமக தமங்கிறது பத்தியம். மருந்தை சாப்பிட்டு பத்தியம் இல்லாமல் இருந்தால் எப்படி இருக்கும்? சில பேர் நாட்டு வைத்தியிலையெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மருந்து சாப்பிட சொல்லுவாங்க. அதை சாப்பிட்டுட்டு இந்த மருந்து சாப்பிட்ற வரைக்கும் உப்பு சேர்க்கக்கூடாது, இல்லாட்டி பால் சேர்க்கக்கூடாது, இப்படி ஒரு பத்தியத்தை போட்டுருவாங்க. இருக்கா இல்லைங்களா? நோய் குணமாகிறது வரைக்கும் அதெல்லாம் கண்டிஷன் போட்டுருவாங்க. ஆனால் இப்போ சுகருக்கெல்லாம் மருந்து கொடுக்குறாங்க. சுகருக்கு மருந்து டாக்டர்ஸ் எல்லாம், எனக்கு புரியல, டாக்டர்கிட்ட கேட்கணும்னு நினச்சேன். சுகரு குறைகிறதுக்கு மருந்து கொடுத்துட்றாங்க. கொடுத்துட்டு பிறகு சுகர் சாப்பிடக்கூடாதுன்னு எப்படி? மருந்தையும் சாப்பிட்டு ஸ்வீட்டு கூடாதுன்னு மருந்து சாப்பிட்றோம். ஒரு ஸ்வீட்டே சாப்பிடக்கூடாதுன்னா அது பத்தியா? ஸ்வீட்டுக்கு மருந்தையும் கொடுத்துட்டு ஸ்வீட் சாப்பிடக்கூடாதுங்கிறது பத்தியம் ஆயிடுது. அது மாதிரி நிதித்தியாசனங்கிறது நாம் சாதனை பண்ணினோம்னா அதுக்கு பத்திய மாதிரி இந்திரிய கட்டுப்பாடு, மனக்கட்டுப்பாடு அது இருந்தால் தான் அது வரும். இந்த கிராமத்தில் பார்த்துருக்கேன். எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் மாட்டு வண்டியில் லாரி வசதி கிடையாது. ரெகுலராக போய் உசிலம்பட்டியில் சரக்கு 18 கிலோமீட்ரு போகும்போது வண்டி போயிடும். திருப்பி வரும்பொழுது அதில் இவங்கெல்லாம் தூங்கிடுவாங்க எல்லாருமே. அந்த வண்டியில் ஏற்றி தூங்கிடும். வருஷம் ஒரு 7-8 வண்டி போகும். 18 கிலோமீட்டர் கரெக்டாக இங்கேருந்து போய் அங்கே போய் அதுவாக நின்றுக்கிற வண்டி அந்த ட்ரெயின். அதுக்கு முன்னாடி எப்படி அது வரைக்கும் பழகி கட்டுப்படுத்தி வண்டியை ஓட்டி பழகி விட்டுற உடனே அந்த மாடு எங்கேயும் போகாது. எல்லோரும் தூங்கிட்டு தான் வருவாங்க. பஸ்ஸு வந்தால் விலகி போயிடும், எது வந்தாலும் அதுவாக விளைவிக்கிறோம். ஒரு வண்டி இல்லை, ஒரு 10-12 வண்டி வரிசையாக போகும். அப்போ அந்த ட்ரைனிங் என்ன ஆகிடுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஒழுங்குபாட்டோடு போயிடுது அது. ஆனால் அது வரைக்கும் இவங்க பழக்கியிருக்காங்க, கட்டுப்படுத்தி பழகி அந்த நிதித்தியாசனங்கிறது நிலை பெறுவது வரைக்கும் இந்த சமக தமக தொடர்ந்துச்சுன்னு சொன்னால் அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக சுபாவமாய மாறி போயிடும்னு சொல்கிறாரு. இது ஸ்லோகத்துக்கு அர்த்தம் பார்த்தார். தஸ்மாத் யஸ்ய மகாபாகோ, தஸ்மாத் ஆகவே, மகாபாகோ ஆற்றல் உடையவனே அர்ஜுனா. மகாபாகோன்னு ஆற்றல் உடையவனே அர்ஜுனனை கூப்பிட்றார். மகாபாகோ யஸ்ய யாருடைய, 2வது வரியை முதல்ல எடுத்துக்கங்க, பிறகு முதல் வரியை பார்க்கலாம். இந்திரியாணி இந்திரியார்த்தேப்பியக, இந்திரியாணி இந்திரியங்கள், இந்திரியார்த்தேப்பியக அந்தந்த இந்திரிய விஷயங்களில் இருந்து, நிகிருஹீதானி சர்வசக, முதல் வரி கடைசி வார்த்தை, சர்வசக நிகிருஹீதானி. சர்வசகனா எல்லா விதத்திலும் முற்றிலும் அர்த்தம், எல்லா விதத்திலும் முற்றிலும். நிகிருஹீதானி கட்டுப்படுத்தப்பட்டு உள்ளதோ, இந்திரியங்கள் இந்திரிய விஷயங்களிலிருந்து எல்லாவற்றிலும் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதோ. யாருடைய இந்திரியங்கள் இந்திரிய விஷயங்களிலிருந்து எல்லா விதத்திலும் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதோ, தஸ்ய அவருடைய பிரக்ஞா ஞானமானது பிரதிஷ்டிதா நிலை பெறுகின்றது. இங்கு இந்திரிய கட்டுப்பாடு உடையவனுக்கு ஞானம் நிலை பெறுகிறது. இந்த குதிரையை ஆரம்பத்தில் பழகாத குதிரைக்கு கடிவாளம் இது கண்ணில் போடலைன்னு வச்சுங்க, அது ஓட்டவே முடியாதான். இந்த கடிவாளம் இந்த கண்ணில் போட்டிருப்பாங்க ஒரு இது மாதிரி. பழக்கம் இல்லாத குதிரை இப்படி பூட்டி அதை போடாமல் பூட்டினீங்கன்னா நகலாது, இல்லாட்டி தறிகட்டு இழுத்துட்டு தான் போகுமா, கொண்டு போக முடியாதும்பாங்க. அதை போட்டுட்டு கண்ட்ரோல் பண்ண முடியுங்கிறார். அது மாதிரி இந்த சமதமகங்கிறதோட இருந்தோம்னு சொன்னால் இந்த பெற்ற ஞானம் நிலை பெறுகின்றது. 69 படிக்கலாம். இதோட நிதித்தியாசனுக்கு தேவையான
இந்திரிய கட்டுப்பாடு மனக்கட்டுப்பாடை முடிச்சிட்டார். இனி சிதப்பிரக்ஞ லட்சணம், ஞானியினுடைய லட்சணத்தை சொல்லி இந்த அத்தியாயத்தை நிறைவு பண்ண போகிறாரு. ஸ்லோகம் 69. யா நிஷா சர்வபூதானாம் தஸ்யாம் ஜாகர்தி சம்யமீம் யஸ்யாம் ஜாக்ரதி பூதானீம் சா நிஷா பஷ்யதோ முனேஹே. யா நிஷா சர்வபூதானாம் தஸ்யாம் ஜாகர்தி சம்யமீம் யஸ்யாம் ஜாக்ரதி பூதானி சா நிஷா பஷ்யதோ முனேஹே. இந்த ஸ்லோகம் 69லிருந்து 72 வரைக்கும் இந்த கடைசி 4 ஸ்லோகங்கள் மீண்டும் ஸ்திதப்பிரக்ஞ லட்சணம். அர்ஜுனன் ஞான நிஷ்டை அடைந்தவனுடைய லட்சணம் என்னன்னு கேட்டான். அதுக்கு லட்சணத்தை சொன்னார். பிறகு அந்த நிஷ்டைக்கு என்ன சாதனை பண்ண சொல்லிட்டார். இப்போ திருப்பி அப்படி சாதனை பண்ணி ஞான நிஷ்டை அடைந்தவனுடைய லட்சணம் என்னன்னு சொல்கிறாருங்க. இது ஒரு முக்கியமான ஸ்லோகம். இந்த ஸ்லோகம் இது பல வகையில் இந்த ஸ்லோகத்துக்கு ஆராய்ச்சி பண்ணுவாங்க. இதில் அதாவது அஞ்ஞானிகளுக்கு எந்தெந்த விஷயங்களெல்லாம் பகல் போன்று இருக்கின்றதோ அவையெல்லாம் ஞானிக்கு இரவு போன்று இருக்கும். ஞானிகளுக்கு எந்தெந்த விஷயமெல்லாம் பகல் போன்று இருக்கின்றதோ அது அஞ்ஞானிகளுக்கு இரவு போன்று இருக்கும். இந்த ஸ்லோகத்தில் எப்படி சொல்லியிருக்கிறார்னா, உயிர்கள் அனைத்துக்கும் எது இரவோ அதில் யோகி விழித்திருக்கிறான். உயிர்களுக்கெல்லாம் உய்த்துணரும் நிலை தத்துவ ஞானிக்கு இரவு. 2 பேரில் முடிச்சிட்டார். அர்த்தம் என்னன்னா, அஞ்ஞானிகளுக்கு பகல் போன்று எந்த விஷயம் தெரிகின்றதோ அந்த விஷயம் ஞானிக்கு இரவு போன்று இருக்கும். ஞானிக்கு பகல் போன்று இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அஞ்ஞானிக்கு இரவு போன்று இருக்கும். அஞ்ஞானி விழித்திருக்கும் விஷயத்தில் ஞானி தூங்குகின்றான். ஞானி விழித்திருக்கும் விஷயத்தில் அஞ்ஞானி தூங்குகின்றான். ஞானிக்கு எது பகலோ அது அஞ்ஞானிக்கு இரவு, அஞ்ஞானிக்கு எது பகலோ ஞானிக்கு எது இரவு. அதை மட்டும்தான் இங்கே சொல்லியிருக்காரு. நாம் இதிலிருந்து அவ்வளோ அர்த்தங்கள் இருக்குது, பார்க்கலாம். அதாவது அஞ்ஞானி எந்த விஷயத்தில் ஆர்வமாக இதுதான் உண்மைன்னு நினச்சி சத்தியம் நினச்சி ரொம்ப ஈடுபாட்டோடு செஞ்சுக்கிட்டு இருக்கானோ அது அவனுக்கு பகல். ஞானியை பொறுத்தவரையில் அது இரவு. ஞானி தெளிவாக எந்த விஷயத்தில் தெளிவான அறிவோடு இருக்கானோ அந்த விஷயம் அஞ்ஞானிக்கு இரவு, அவனுக்கு தெரியாமல் இருக்காது. முதல்ல இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தத்தை பார்த்துட்டு பிற விளக்கத்தை பார்க்கலாம். ஸ்லோகத்துக்கு அர்த்தம்னா நான் கொஞ்சம் வார்த்தைகளில் மட்டும் பார்க்குறோம். இப்போ முதல் வரியில் முதல் வாக்கியத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா, யானிஷா சர்வபூதானாம். சர்வபூதானாம்னா எல்லா ஜீவராசிகளுக்கும். இங்கே ஜீவராசிங்கிறத விட எல்லா மனிதர்களுக்கும், பொதுவாக எல்லா மனிதர்களுக்கும், அஞ்ஞானிகள் குறிப்பாக. ஏன்னா பெரும்பாலும் லட்சத்தில் ஒருத்தருக்கு தான் இந்த ஞானம் இருக்கும். அதனால் எல்லா மனிதர்களுக்கும் சொல்லிட்டார். எல்லா மனிதர்களுக்கும் எல்லா அஞ்ஞானிகளுக்கும் யானிஷான்னா எது இரவோ. முதல் 2வது வாக்கியம் தஸ்மாத் அதில் அந்த இரவில் ஜாகர்தி விழித்து கொண்டிருக்கின்றான். யார்? சம்யமி. சம்யமின்னா ஞானின்னு அர்த்தம். நன்கு கட்டுப்படுத்தியவன், அதாவது இந்திரியங்களையும் மனதையும் கட்டுப்படுத்தி ஞானத்தை அடைந்து ஞான நிஷ்டை அடைந்தவனுக்கு பேர் சம்யமின்னு பேர். அவன் விழித்துக்கிட்டு இருக்கானான். யார்? அஞ்ஞானிகள் தூங்கி, அஞ்ஞானிகளுக்கு எது இரவோ அதில் ஞானி விழித்து கொண்டிருக்கிறான். முதல் வார்த்தை. அதான் எல்லா ஜீவராசிகளுக்கும் எது இரவாக இருக்கிறதோ அது ஸ்திதப்பிரக்ஞன் விழித்து கொண்டிருக்கின்றான். இதுக்கு ஆப்போசிட்டு அடுத்த வார்த்தை வரும். எல்லாருக்கும் எது பகலோ அதில் ஸ்திதப்பிரக்ஞன் உறங்கி கொண்டிருக்கின்றான். இதே ஸ்லோகத்தில் அதாவது ஞானத்தை அடையாத அஞ்ஞானிகளுக்கு எது இரவாக இருக்கிறதோ அதில் அனைத்து இந்திரியங்களையும் கட்டுப்படுத்தி ஞானத்தை அடைந்து ஞான நிஷ்டையை அடைந்த ஞானியானவன் விழித்து கொண்டிருக்கின்றான். அஞ்ஞானிக்கு எது இரவோ அது ஞானிக்கு பகல். இது முதல் ஸ்டெப்பு, முதல் வார்த்தை. அர்த்தம் பார்க்குறோம், விரிவாக பார்க்கலாம்.
ரெண்டாவது விரல் என்ன சொல்கிறார், அப்படியே ஆப்போசிட்டாக சொல்கிறார் பாருங்கள். யஸ்யாம் ஜாக்கிரதி பூதானி, எதில் எல்லா ஜீவராசிகளும் விழித்து கொண்டிருக்கிறதோ, ச நிஷா, அது இரவாக இருக்கின்றது. யாருக்கு? பஷ்யதோ முனேகே, தத்துவத்தை பார்த்து கொண்டிருக்கின்ற முனிவனுக்கு, அதாவது ஞானிக்கு, சிதப்பிரஜனுக்கு. ஞானத்தை அடையாத அஞ்ஞானிகள் எதில் விழித்து கொண்டிருக்கிறார்களோ அது தத்துவத்தை பார்க்கின்ற முனிவனுக்கு இரவாக இருக்கிறது. அதாவது அஞ்ஞானிக்கு எது பகலோ அது ஞானிக்கு இரவு. இதில் பாருங்கள், இந்த அஞ்ஞானிகளை பன்மையில் சொல்கிறார், ஞானியை சிங்கிள் ஒருமையில் சொல்கிறார். ஏன்னா அஞ்ஞானிகள் நிறையா இருக்கிறங்கிறதுனால அதுலேயும் கூட அந்த வார்த்தையை அழகாக கடைப்பிடிக்கிறார் அவர். நாம் பொதுவாக நம்ம ஒரு உதாரணம் பார்க்குறது ஆந்தையை எடுத்துக்கிடலாம். ஆந்தைக்கு எது பகல்? நம்மளுக்கு பகலாக இருக்கிறது ஆந்தைக்கு இரவு, ஆந்தைக்கு இரவாக இருக்கிறது நம்மளுக்கு பகல். அப்படிதான், அதுக்கு பகல் இரவு, நம்மளுக்கு பகல், அதுக்கு பகலாக இருக்கிறது நம்மளுக்கு இரவு. இப்போ இந்த காலத்தில் அப்படிலாம் இல்லை. ஆந்த பகலில் முழிச்சுக்கிட்டு இருக்கு, பகலில் தூங்கும், நைட்டில் முழிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த கூகைன்னு ஒரு பறவைன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் எப்படின்னா பகலில் தூங்கிறோம், நைட்டில் விழிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் இப்போ நிறைய நைட் ஷிஃப்ட்லாம் போகிறோம். அவங்களுக்கு அப்படி தானே, நைட்டு ஃபுல்லாக பகல் ஃபுல்லாக இரவு, அப்படித்தான் இருக்காங்க. இங்கே மனிதன் ஆந்த உதாரணத்தை எடுத்துக்கிட்டேன்னா, மனிதன் ஞானிக்கு உதாரணம், ஆந்த அஞ்ஞானிக்கு உதாரணம். ஏன்னா அது இருட்டில் தானே முழிச்சுக்கிட்டு இருக்கு, மனிதன் பகலில் முழிச்சுக்கிட்டு இருக்கான். அதை இந்த உதாரணத்துக்கு எடுத்துக்கிடலாம். அஞ்ஞானிக்கு எது பகலோ அது ஞானிக்கு இரவு, ஞானிக்கு எது பகலோ அது அஞ்ஞானிக்கு இரவு. இங்கே ஒவ்வொன்றா பார்ப்போம், அது 2-3 அர்த்தம் சொல்ல போகிறார் இதில். இந்த பகல் இரவு உதாரணத்தை இந்த துவைதம் அத்வைதத்துக்கு மாற்றி சொல்லுவாங்க. எல்லா ஜீவராசிகளுக்கும் எது இரவாக இருக்கின்றதோன்னு சொல்லும் பொழுது, பாரமார்த்திக தத்துவம், அத்வைத தத்துவம், உண்மையான தத்துவம் யாருக்கு இரவு போன்று தெரியாமல் இருக்கிறதோ, அஞ்ஞானிகள் தெரியாதுல்ல, அவங்களுக்கு அந்த விஷயத்தை பொறுத்தவரை எப்படி நல்லா இருட்டு போட்டு மூடி இருக்கு. ஆத்ம தத்துவம் அப்படி ஒரு தத்துவம் இருக்குங்கிறது கூட தெரியாது. பாரமார்த்திக தத்துவம், அதாவது பக்தர்களுக்கு கூட கடவுள் தத்துவம், கடவுள் இருக்காரு, கடவுள் எல்லாம் செய்கிறாருன்னு தெரியும். இதற்கு ஆதாரமாக அழியாத பிரம்ம தத்துவம்னு ஒன்று இருக்குது, அதுதான் நம்மளுடைய உயிருக்குள்ளே இருக்குது, எல்லாவற்றுக்கும் ஆதாரமாக இருக்கிற தத்துவத்தில் அப்படி இருக்குன்னு கூட தெரியாது, அப்படியே மூடி இருக்கு, நல்ல இருட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்குது அவங்களுக்கு. அந்த தத்துவம்லாம் அவங்களுக்கு எப்படி இருக்கு? அஞ்ஞானிகளுக்கு இரவாக இருக்கின்றது. எல்லா ஜீவராசிகளுக்கும் பாரமார்த்திக தத்துவம், ஆத்ம தத்துவம், பரம்பொருள் தத்துவம் இரவாக இருக்கின்றது. அத்வைத தத்துவம் இரவாக இருக்கின்றது. எல்லாம் துவைதத்தை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அத்வைத தத்துவம் இரவு போல் இருக்கின்றது. அந்த தத்துவத்தில் ஞானி எப்படி இருக்கான்? அவனுக்கு பகல் போல இருக்கிறது. அவனுக்கு தெளிவாக தெரியுதா இல்லையா? இதுதான் உண்மை, இதுதான் பொய், இருக்கிறது இதுதான் அப்படிங்கிறது தெளிவாக இருக்கான். இவன் தெளிவாக இருக்க விஷயத்தில் அவன் ஒன்றுமே தெரியாமல் இருக்கான், இருட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கான். இவன் எப்படி இருக்கான்? அந்த விஷயத்தில் பகல் மாதிரி இருக்கான். ஞானி அவன் இருட்டுக்குள்ளே இருக்கிறது மாதிரி இருக்கான். அதில் மனிதன் விழித்து கொண்டு, அதாவது அதே போல் என்ன சொல்கிறாருன்னா, அத்வைத தத்துவத்தை அஞ்ஞானி பார்க்கவில்லை, ஞானியானவன் பார்த்து கொண்டிருக்கின்றான். அஞ்ஞானி ஆந்தைக்கு உதாரணம், அதுக்கு பகல் தான் இரவு. நம்ம இங்கே பார்த்தோம்னு சொன்னான். இது முதல் வரி. பிறகு 2வது வரியில், எல்லா ஜீவராசிகளும் துவைதத்தில் விழித்து கொண்டிருக்கிறார்கள். விவகாரத்தில் அதுதான் உண்மை. அவங்களுக்கு இந்த விவகாரம் தான் உண்மையாக இருக்குது, துவைதம் தான் உண்மை. அத்வைதத்துக்குள்ளே போகவே இல்லை. அதில் அவங்கெல்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? தெளிவாக இருக்காங்க. இப்படியெல்லாம் இருக்கணும், இப்படித்தான் இருக்கணும், இதுதான் கரெக்டுன்னு சொல்லி அவங்களுக்கு பகல் போல் எந்த விஷயம் தெளிவாக இருக்கிறதோ அந்த விஷயம் அஞ்ஞானிக்கு இரவுங்கிறார். இரவுன்னு இவன் துவைதத்தை பார்க்கறதில்ல, விவகாரத்துக்கு அதில் முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லைங்கிறார். அது இவனுக்கு மேலோட்டமாக இருக்க ஒழிய ஆழமாக இல்லை. அதனால் அது அவனுக்கு இரவுங்கிறார். இதில் புரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னீங்கன்னா, இப்போ கயிறு பாம்பு எடுத்துக்கிடுவோம்.
ஒருத்தன் கயிறாவே பார்க்குறான், அவன் ஞானி. இன்னொருத்தன் பாம்பாக பார்க்குறவனுக்கு கயிறு விஷயம் எப்படியே இரவு தான். கயிறுங்கிறது இருட்டு மாதிரி தான் இருக்குது. அவனுக்கு வந்து கயிறுங்கிற ஞானமே இல்லை. ஆனால் கயிறாக பார்த்தவனுக்கு பாம்புங்கிறது இல்லவே இல்லை. பாம்புங்கிறது அங்கே இல்லை அவனுக்கு. அது கயிறு மட்டும்தான் அவனுக்கு தெரியுது. இதே உதாரணத்தை நீங்கள் வந்து இந்த இரவு பகல் அப்படிங்கிறதெல்லாம் வந்து வெளிச்சம் இருட்டுங்கிற அடிப்படையில் இல்லை, தெரிஞ்சிருக்கான் தெரியாமல் இருக்கான் அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம பார்க்குறோம் இங்கே. ஏன்னா பிறகு இப்போ ஞானி முழிச்சுக்கிட்டு இருக்கும்போது அஞ்ஞானி தூங்குறேன், அஞ்ஞானி முழிச்சுக்கிட்டு இருக்கும் ஞானி தூங்குறான்னா அப்புறம் ஞானி பூரா வாட்ச்மேன் ஆயிடுவார். நைட் வாட்ச்மேன் ஆயிடுவாங்க எல்லாருமே. சில பேர் சொல்லுவாங்க, அவர் பாருங்கள் அந்த சாமியார் நைட்டு பகல் பூரா மரத்தடியில் தூங்குவார், நைட்டு பூரா சுற்றிக்கிட்டே இருப்பார், அவர் தான் உண்மையான ஞானி. இப்படியெல்லாம் ஒரு கருத்து இருக்குது. அது அர்த்தம் இல்லை. இங்கே தத்துவத்தில் விழித்து கொண்டிருப்பவன் அவன் தத்துவத்தில் தூங்கி கொண்டிருக்கின்றான் அப்படிங்கிற கருத்து. கயிறாக பார்க்குறவன் உண்மையிலே விழிச்சுக்கிட்டு இருக்கான், கைத்தை பாம்பாக பார்க்குறவன் தூங்கிக்கிட்டு இருக்கான். அதான உண்மை. அந்த அடிப்படையில் சொல்கிறார் இங்கே. எதில் சத்தியமோ அதில் அவனுடைய புத்தியானது விழித்து கொண்டிருக்கிறது. ஆனால் அஞ்ஞானிக்கு அந்த சத்தியமான விஷயத்தில் தூங்கி கொண்டிருக்கின்றான், அவன் உறங்கி கொண்டிருக்கின்றான். அடுத்தது, அஞ்ஞானிக்கு பாம்பு பிரகாசமாக தெரியுது, பொய்யானது என்ன பண்ணுது, பிரகாசமாக தெரியுது. அது அஞ்ஞானிக்கு பகல், பாம்பாக தெரிகிறது பகல். ஞானிக்கு பாம்பு தெரியவே இல்லை அவனுக்கு. அப்போ அவனுக்கு அவன் பார்க்குற விஷயம் இவனுக்கு இருட்டு. யாருக்கு? ஞானிக்கு இருட்டு. அஞ்ஞானிக்கு எது உண்மையாக பிரகாசமாக இருக்கிறதோ அது ஞானியை பொறுத்தவரை இருட்டு அப்படிங்கிறார். மரம் யானையை கூட சொல்லலாம், மரத்தை மறைத்தது மாமத யானைங்கிற மாதிரி. ஒரு குழந்த மரத்தை பார்த்துட்டு பயந்து விழித்து அப்படியே ஆன்னு பார்த்துக்கிட்டு இருக்கு. அது வந்து மரங்கிற விஷயத்தில் அஞ்ஞானி. எது? குழந்தை. யானைங்கிற விஷயத்தில் அது விழிச்சிக்கிட்டு இருக்கு, மரங்கிற விஷயத்தில் தூங்கிக்கிட்டு இருக்கு. அதில் மற்றவங்களுக்கு மரங்கிற விஷயம் விழிப்பு, யானைங்கிற விஷயம் தூக்கமாயிடும். ஞானிக்கு இது மரம் தெரிஞ்சுது, அங்கே யானை இல்லைன்னு நினச்சிருவான். அவன் யானையை பார்க்கும் பொழுது இவன் யானையை பார்க்கலை. அதுதான் பகல் இரவுங்க. பார்க்குறது பார்க்கலைங்கிறதான் பகல் இரவுங்கிறது அர்த்தம். புரியுதா உங்களுக்கு? இந்த இருட்டு பகல்ங்கிறது ஞானம் கிடையாது. அஞ்ஞானி பார்ப்பதை அஞ்ஞானி பார்க்க மாட்டான், அப்போ அஞ்ஞானி இருட்டில் இருக்கான். அஞ்ஞானி பார்க்குறத ஞானி பார்க்க மாட்டான், அப்படி அவன் அதில் இருட்டில் இருக்கான் அப்படிங்கிற அர்த்தம். ஒரே தத்துவம் தான், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதத்தில் இது தெரிகிறது அப்படிங்கிறார். ஒருத்தருக்கு ஒரு மாதிரி தெரியுது, இன்னொருத்தருக்கு ஒரே பொருள் மாதிரி தெரிகின்றது. இந்த உலகத்தை பார்த்துட்டு ஞானி ஓடுறதெல்லாம் கிடையாது. பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே என்ன பண்ணுறான், உலகத்தை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது வேற ஒன்றை பார்க்குறான். இதெல்லாம் மாறிக்கிட்டே இருக்கக்கூடிய தத்துவம். இதெல்லாம் இருக்கும், போய்கிட்டே இருக்குது. இது ஆதாரமாக ஒரு தத்துவம் இருக்குது அப்படிங்கிறது உனக்கு மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். அஞ்ஞானியை பொறுத்தவரையில் இந்த உலகத்தை மட்டும்தான் பார்க்குறான், அந்த தத்துவத்தை பார்க்குறதே இல்லை. அஞ்ஞானி இந்த உலகத்தில் பகவானை தேடி தேடி அலைகின்றான். அவனுக்கு பகவான் இருக்கிறது தெரியவே இல்லை. இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றான் ஞான தங்கமேன்னு படிக்கிறார்கள். அது மாதிரி நாமளே சொல்லுவோம், ஊனிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், தேடி தேடி அலைகிறோம். எல்லா இடத்துலையும் இருக்கிறாருங்கிற வார்த்தையை பயன்படுத்துவோம். அந்த தத்துவம் புரியாததுனால என்ன பண்ணுறான், தேடி தேடி அலைகிறான். இருக்காரு தெரியலை, இருக்காரு எல்லா இடத்துலையும் இருக்காரு தெரியலை. இந்த ஞானம் வந்தவனுக்கு என்ன செய்வான், விவகாரத்துக்கு விவகாரம் பண்ணிக்கிட்டு இருப்பான். இருப்பதெல்லாம் இறைவனேங்கிற புத்தி இருக்குது. சொல்லியிருக்கல சித்பவானந்தர் சொன்னார் சொல்லி, கடவுளை பார்த்துருக்கீங்களான்னு கேட்டதுக்கு கடவுளை தவிர எதையும் பார்க்கலைன்ட்டார் அவர். ஆனால் அது வரைக்கும் தேடணும், அலையணும். பிறகு எதுக்கு ஞானம் வந்தால் கோயில் போகக்கூடாதா? இப்படி ஒரு கேள்வி வந்துடுது. எல்லாமே இறைவனா கோயிலுக்கு ஏன் போகணும் அப்படின்னா ஒரு கேள்வி வருதா இல்லைங்களா? அது விவகாரத்தில் அதெல்லாம் போயிட்டே ஆகணும். ஏதோ சினிமாவில் காமிப்பான், அதாவது லைட்டு சின்ன ஜோக்கு தான். அப்போ எல்லாம் சைக்கிளில் உங்கள் டார்ச் லைட் வேணும் தெரியுமா உங்களுக்கு? அப்போ லைட்டெல்லாம் வருவான், போலீஸ் பிடிச்சிக்கிடுவான். ஏன் லைட் இல்லைன்னு இந்த இது டீப் லைட் எரியுதில்ல, ஏன் லைட் எதுக்குப்பான், காற்றை பிடிங்கி விட்டுருவான்.
ஏற பிடுங்கி விட்டு எல்லா இடத்துலையும் காற்று இருக்குல்ல, உனக்கு அதுக்கு டைமில் காற்று அப்படின்னு. அதான் எல்லா இடத்துலையும் காற்று இருந்தாலும் வண்டி ஓட்டுறதுக்கு சில காற்று தேவை இருக்குது. அது மாதிரி பகவான் எல்லா இடத்துல இருந்தாலும் நம்ம மனசை ஒருமுகப்படுத்தி அவங்க வழிபடுறதுக்கு ஒரு தேவை இருக்குது. அதெல்லாம் கொண்டு வந்து அந்த இறை தத்துவத்தை அங்கே பிரதிஷ்டை பண்ணி வச்சுருக்காங்க. அதனால் அங்கே போகும்போது அது ஒரு அமைதி ஏற்படும். அதனால் இதையும் கம்பேர் பண்ணி குழப்பிடக்கூடாது. சில பேர் ஆரம்பத்தில் இந்த அத்வைதத்தை அதனால தான் சொல்கிறாங்க, அத்வைதத்தை புதுசாக வர்றவங்களுக்கு சொல்லாதேன்னே இருக்குது. புதுசாக வந்து கேட்குறவங்களுக்கு சொல்லக்கூடாதுன்னு இருக்குது. ஏன்னா கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப்பில் சொல்லலாம், கொஞ்சம் அவங்க திருப்பி ஆராய்ச்சி பண்ணணும். சும்மா மேலோட்டமாக ஒரு இதில் மட்டும் கேட்டு போனால் என்ன இதுக்கு எதுக்கு சம்மந்தம் இல்லாமல் இருக்கே, அப்படி திருப்பி கோயிலுக்கெல்லாம் போக வேண்டிய அவசியம் இல்லை போல இருக்குது. எல்லாமே கடவுள் நமது கோயில் அப்படிலாம் கூட வந்துடும். அதனால் இந்த விஷயத்தில் கவனமாக புரிஞ்சுக்கிறணும். சங்கராச்சாரியார் இதை இன்னொரு அர்த்தத்தில் சொல்கிறார், வேற ஒரு கோணத்தில் சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அதிஷ்டானத்தை பார்ப்பவனுக்கு ஜகத் தோற்றம், அதிஷ்டானத்தை பார்க்காதவனுக்கு இந்த ஜகத் வந்து உண்மையாக தெரியுது. சங்கராச்சாரியர் என்ன சொல்கிறாருன்னா, கர்த்திருவம் போக்திருத்துவம் அஞ்ஞானிகளுக்கு உண்மை, ஞானிகளுக்கு பொய் ஏற்றி வைக்கப்பட்டதுங்கிறார். இப்போ எல்லாரும் என்ன செய்கிறோம், நான் தான் செய்கிறேன், நான் தான் அனுபவிக்கிறேன். இது எல்லாருக்கும் உண்மையா இல்லையா? பொதுவாக ஒரு காரியம் நான் தான் செஞ்சேன், நான் இல்லாட்டி இந்த காரியமே நடந்திருக்காது. அனுபவிக்கிற யார்? நான் தான் அனுபவிக்கிறேன். இது அனாத்மாவினுடைய திருஷ்டியில் உண்மை. இதெல்லாம் அஞ்ஞானிகள் எல்லாரும் அந்த அடிப்படையில் இருக்காங்க. நாம் என்ன படித்தோம்? ஆத்மா அகர்த்தா அபோக்தான் படிச்சிட்டோமா இல்லையா? 2வது அத்தியாயத்தில் படிச்சிட்டோமா இல்லையா? அப்போ நாம் என்ன நினைக்கிறோம்? அவனுக்கு ஆப்போசிட்டாக நினைக்கிறோமா இல்லையா? அஞ்ஞானி என்ன நினைக்கிறான்? கர்த்தா போக்தான்னு நினைக்கிறான். நான் தான் செய்கிறேன், நான் தான் அனுபவிக்கிறேன்னு. இங்கே ஆத்மா தத்துவத்தில் என்ன சொன்னார்? 2வது அத்தியாயத்தில் ஆத்மா அகர்த்தா அபோக்தான்ட்டார். அப்போ நாம் யார்? அகர்த்தா அபோக்தா. அவன் கர்த்திருத்துவம் போக்திருத்துவம் அவனுக்கு பகல், நம்மளுக்கு இரவு. நம்மளுக்கு அகர்த்திருத்துவம் அபோக்தாங்கிறது நம்மளுக்கு பகல், அவனுக்கு அது இரவு. இப்படி ஒரு ஆங்கிளில் அவர் சொல்கிறாரு. அது அஞ்ஞானத்தில், அஞ்ஞானிகளிடத்தில் அகர்த்தா அபோக்தாங்கிற ஞானம் இல்லை. ஏன்னா இந்த அகர்த்தா அபோக்தாங்கிறது அனைத்து சம்சாரத்துக்கும் காரணம், அனைத்து பிறவிகளுக்கும் காரணம். ஞான நிஷ்டையை அடைந்தவன் எல்லா கர்மங்களிலிருந்தும் விடுபடுகிறான். எப்படி விடுபடுகிறான்? நான் செய்வதும் இல்லை, செய்விப்பதும் இல்லை, நான் அனுபவிப்பதும் இல்லை அப்படின்னு சொல்லி இவன் அறிவில் தெளிவாக இருக்கான். அதனால் இவனுக்கு அந்த கர்ம பந்தத்திலிருந்து விடுதலை அடைகிறான்னு பார்க்குறேன். நம்ம சாஸ்திரப்படி இவனுக்கு எந்த விதியும் இல்லாமல் போயிடுது. அவனுக்கு சந்நியாசங்கிறது சுயமாக வந்து, யாருக்கு கர்த்திருத்துவ போக்திருத்துவ புக்தி இல்லையோ அவன் உண்மையிலே சன்னியாசியாக. அவன் எந்த வாழ்க்கை வாழ்ந்தாலும் அவன் சன்னியாசிங்கிறார். அவனுக்கு கர்மத்தில் அதிகாரம் இல்லை, செஞ்சாலும் ஒன்று தான், செய்யாட்டாலும் ஒன்று தான் அப்படிங்கிறார். ஞானி கர்த்திருத்துவம் போக்திருத்துவத்தை பார்ப்பதில்லை, அவனுக்கு அது இரவு. அஞ்ஞானிக்கு கர்த்திருத்துவம் போக்திருத்துவம் பகலாக இருக்கிறது. ஆகவே ஞானி பார்ப்பதை அஞ்ஞானி பார்ப்பதில்லை, அஞ்ஞானி பார்ப்பதை ஞானி பார்ப்பதில்லை. அஞ்ஞானி சத்தியமாக பார்ப்பதை ஞானி சத்தியமாக பார்ப்பதில்லை. அதை அப்படி எடுத்துக்கணும் அந்த இடத்துல. ஆகவே சிதப்பிரக்கனின் லட்சணம் என்னன்னு சொன்னால், எவ்வித கர்மத்திலும் அவனுக்கு அதிகாரம் இல்லை, எதிலும் அவனுக்கு பந்தமும் இல்லை அப்படிங்கிறத சொல்கிறாருங்க. இதுலேயும் ஒரு மறைமுகமாக சிதப்பிரக்க லட்சணத்தை சொல்கிறார் அவர். வேதத்தின் கர்மகாண்டத்திலிருந்து விடுதலை அடைகிறான். இந்த சுலோகம் உண்மையிலே பார்த்தீங்கன்னா நிதித்தியாசனம் பண்ணுறதுக்கு அருமையான சுலோகம். அதை பற்றி நிறைய சிந்திச்சோம்னா வரும். அஞ்ஞான திருஷ்டியில் இருக்கும் பொழுது இந்த உலகம் உண்மை, பிரம்மன் கிடையாது. உலகம்தான் உண்மை, பிரம்மன்கிறது ஒன்று கிடையவே கிடையாது. ஞானத்தில் பார்த்தா உலகங்கிறது இல்லை, பிரம்மன் தான் இருக்குது. பிரம்மனுங்கிறது அங்கே இருட்டாயிருது அஞ்ஞானத்தில், உலகம் பகலாக இருக்குது. ஞானிக்கு உலகம் இருட்டு, பிரம்மன் வந்து பகலாயிருது. இதில் ஏதாவது ஒரு திருஷ்டி தான் நடக்கும். கயிறு உதாரணத்தில் ஒன்று கயிறை பார்ப்போம், இல்லாட்டி பாம்பை பார்ப்போம். பாம்பை பார்த்தா கயிறு இருக்காது, கயிறை பார்த்தா பாம்பு இருக்காது. ரெண்டையும் சேர்த்து பார்க்க முடியாது. ஆனால் ஒரே ஒரு உதாரணத்தில் பார்ப்போம், காணல் நீரில். காணல் நீரில் எப்படின்னா, முதல்ல வந்து காணல் நீர் தெரியும், பொய்யன்னு தெரிஞ்ச பிறகு காட்சியில் போகாது, ஆனால் அறிவில் சத்தியத்துவ புத்தி போயிடும். அந்த உதாரணம் தான் ஞானிக்கு உலக திருஷ்டியில் இருக்கும்.
கயிறை பார்க்கும்போது பாம்பு போனது மாதிரி பிரம்மத்தை பார்க்கும்போது உலகம் போயிடாது. காணல் நீர் மாதிரி காட்சியில் இருக்கும். ஆனால் போய் தண்ணி குடிக்க போவான் அவன், காணல் நீர் தெரிஞ்சு போக மாட்டான், அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டான் உலகத்துக்கு. அதனால் என்ன சொல்கிறாருன்னா, ஞானிக்கு உலகம் தெரியும், அதில் சத்தியத்துவ புத்தி இருக்காது அப்படிங்கிறார். இந்த வேதாந்தம் உலகத்தை முழுசாக நம்ம காட்சியிலேருந்து நீக்கவே நீக்காது. அதுக்கு கொடுக்கக்கூடிய சத்தியத்துவ புத்தியை நீக்கிறோம். நம்மளுக்கு துயரம் வர்றதே எதில் தெரியுமா? ஒரு பிரச்சனையினால் இல்லை, அந்த பிரச்சனையில் சத்தியத்துவம் கொடுக்கறதுனால தான். ஒருத்தர் ஒரு வார்த்தையில் நம்மளை அவமானப்படுத்துகிறான். இந்த வேதாந்தம் அவன் வாயை அடைக்கவே அடைக்காது. அந்த வாயை அடைக்குமா? நீ என்ன தான் ஞானம் அடைஞ்சாலும் அவன் வாயை நீ அடைக்க முடியுமா? உன்னை திட்டுறதை நிப்பாட்டினா அவன் நிப்பாட்டுவானா? ஆனால் என்ன பண்ணுவான்? அவன் திட்டுற வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டான், சத்தியத்துவம் கொடுக்க மாட்டான். நடக்கிற விஷயங்களுக்கு, துயரப்படுத்துகிற விஷயங்களுக்கு சத்தியம், ஏன்னா அதில் மித்தியா இப்போ இருக்கும், போய்கிட்டே இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு வார்த்தை கொடுத்துருவோம், ஒரு வார்த்தை சொல்லியிருப்பான். 20 வருஷம் கழித்து, 20 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி ஒரு வார்த்தை சொன்னையே, அது இன்னும் என்னை போட்டு தச்சுக்கிட்டு இருக்கும்போ. உலகமே பொய்ன்னு சொல்லியாச்சு, ஏதோ 20 வருஷத்துக்கு முன்னாடி வார்த்தை சொன்னான்னா அதை போட்டு முக்கியத்துவம் கொடுத்து அந்த சத்தியத்துவ புத்தியத்தை நீக்குமே ஒழிய அந்த வார்த்தையை நீக்காது, அந்த செயலை நீக்காது. அது கூட இம்பார்ட்டண்ட்டை நீக்கிறது. எந்த ஒரு பிரச்சனையும் பாருங்கள், அந்த பிரச்சனைக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்தேன்னு சொன்னால் பிரச்சனை தான். முக்கியத்துவம் கொடுக்கலைன்னா அதை பற்றி கண்டுக்கவே மாட்டேங்க, சந்தோஷமாக இருக்கலாம். அதான் ஒருத்தர் சொன்னார், ஒருத்தர் திட்டிக்கிட்டே இருந்தானா, அது 100 ஆங்கிளில் சொல்லியிருக்காரு. இப்போ சொல்லியிருக்கீங்க, ஞாபகம் இருக்கா? அமைதியாக இருந்தானா, ஏன்ப்பா இவ்வளோ திட்டுறான், இல்லை அப்படின்னு சொல்லி இவ்வளோ திட்டுறான் பேசாமல் இருக்கேன்றானா. அதுக்கு 2 பேர்த்துக்கு சொல்லியிருக்காங்க. ஒன்று அவன் உடம்பை திட்டினா உடம்பு நாளில், ஆத்மாவை திட்டினா அவனையே திட்டிக்கிறான், ஏன்னா அவன் ஆத்மா நானும் ஆத்மான்னு. இன்னொருத்தர் வேறு மாதிரி, ஏன்டா இவ்வளோ அவனுக்கு ஞானம் கிடையாது, ஏன் இப்படி பொறுமையாக இருக்க, இவ்வளோ திட்டுறானேன்னாரான். நீ எனக்கு 10 ரூபா கொடுக்குற, நான் வேணான்னு சொல்லிட்டு அந்த ரூபா யார்கிட்ட இருக்குமாண்ணா, என்கிட்ட தான் இருக்குமா. அதே மாதிரி அவனுக்கு திட்டுறியா, நான் வேணான்ட்டேன், அது அவனுக்கே போயிடும். இப்படி ஒரு பாவனை. எங்கே நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோமோ அந்த இம்பார்ட்டன்ட் முக்கியத்துவத்தை, இது மித்தியா பொய்ங்கிறது இவனுக்கு வந்துடும். அப்போ என்ன ஆயிடுதுன்னா, இவன் சத்தியமாக நினைக்கிறது இவனுக்கு பகல் போல இருக்கிறதை இவன் இரவாக்கி விடுகின்றான் ஞானி. அது கர்த்திருத்துவமாக இருக்கட்டும், போக்திருத்துவமாக இருக்கட்டும், சத்தியத்துவமாக இருக்கட்டும், அவன் கொடுக்குற கர்த்திருத்துவம், போக்திருத்துவம், சத்தியமெல்லாம் ஞானிக்கு எப்படி இரவு, இவனுக்கு சத்தியமாக இருக்கிறதெல்லாம் அவனுக்கு இரவாக இருக்கிறது. இருவருக்கும் இந்த வேறுபாடு. எப்பையும் எந்த ஒரு துக்கமோ மகிழ்ச்சியோ நாம் அதுக்கு கொடுக்குற அந்த சத்தியத்துவம் மித்தியாத்துவத்தை பொறுத்துத்தான் இருக்கே ஒழிய அந்த பொருள்னாலேயோ விஷயங்கள்னாலேயோ கிடையாது. அதுக்கு நாம் எப்படி அதை பார்க்குறோம், எப்படி பாவனை பண்ணுறங்கிறத வச்சு தான் அதனுடைய முக்கியத்துவம் ஏற்படுகின்றது. அதனால் இந்த வேதாந்தம் என்ன பண்ணுதுன்னு சொன்னால், ஞானி அஞ்ஞானிகளுக்கு எதெல்லாம் இம்பார்ட்டன்ட், எதெல்லாம் சுகமாக இருக்கோ அதெல்லாம் இவனுக்கு எப்படி இருக்கான், அதெல்லாம் பெருசாகவே தெரியாது. இவனுக்கு எது பெருசாக இருக்கோ அவனுக்கு அது தெரியவே தெரியாது. இப்போ இந்த வகுப்பில் உட்காந்துருக்குறீங்க, உங்களை பார்த்து என்ன பண்ணுவாங்க, இவங்களுக்கெல்லாம் பாரு ஏதோ புத்தி கெட்டு போச்சு போல், ஜாலியாக இருக்கலாம், அங்கே போய் உட்காந்து 1 மணி நேரமாக டயத்தை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. சில பேர் நினைப்பாங்களா இல்லையா, வீட்டிலே கூட இருக்கு, எதுக்கு தேவையில்லாமல் போய்கிட்டு இருக்கு. அது சின்ன பாப்பாவெல்லாம் வந்துச்சுன்னா நிச்சயம் சுற்றி இருக்க வீடெல்லாம் இந்த வயசில் உனக்கு எதுக்குன்றாங்க, சொல்கிறாங்களா இல்லையா? ஏதோ வயசானவங்க ஒரு 70-80 வயசு போனால் சரி, நீ போய்கிட்டு இருக்கிய, ஏன்னா அவங்களுக்கு அது இருட்டு, அவங்களுக்கு அது விஷயமே கிடையாது. இப்படி ஒரு விஷயங்கிறது தேவையில்லாத நினைக்கிறாங்க. இந்த விஷயமே தேவையே இல்லை உலகத்தில் அப்படின்னு அவங்க நம்ம என்ன நினைக்கிறோம், அது தேவையில்லைன்னு நினைக்கிறோம். அப்போ ஞானிகளுக்கு அவங்க விஷயம் இருட்டாக இருக்குது, நம்ம விஷயம் அவங்களுக்கு இருட்டாக இருக்குது. நம்மளுக்கு பகலாக இருக்கிறது அவங்களுக்கு இரவாக இருக்குது, அவங்களுக்கு இரவாக இருக்கிறது ஞானிக்கு நம்மளுக்குன்னு சொல்லிட்டேன், நம்மளாம் ஞானின்னு நினச்சேன். எல்லாம் ஞானிகள் தான். ஒன்று ஞானியாக இருக்கலாம், அப்படி ஞானத்தை அடைஞ்சிருவோம் சீக்கிரம். அதனால் பயப்படாதீங்க, வந்துக்கிட்டே இருந்தால் இந்த அறிவு தெளிவாக வந்துடும். சுலோகத்துக்கு அர்த்தத்தை பார்த்துடலாம். யானிஷா சர்வபூதானாம் தஸ்யாம் ஜாகர்தி சம்யமி. ஏற்கனவே சொல்லியிருக்கிறதுனால திருப்பி ஞாபகப்படுத்துகிறோம். சர்வபூதானாம் யானிஷா சர்வபூதானாம்,
எல்லா ஜீவராசிகளுக்கும் எல்லா மனிதர்களுக்கும் விட்டார். இப்போ எல்லாத்தையும் என்ன சொல்லிட்டாரு? அஞ்ஞானி நினச்சி பேசுகிறார். பெரும்பாலான அஞ்ஞானிகள் சர்வபூதானாம் எல்லா ஜீவராசிகளுக்கும் அல்லது எல்லா மனிதர்களுக்கும் யா நிஷா எது இரவோ, நிஷான்னா இரவு, எது இரவோ, எது இரவு போல் இருக்கின்றதோ, எந்த விஷயம் தெரியாமல் இருக்கின்றதோ, தஷ்யாம் அதிலே தஷ்யாம் அதில் அந்த இரவில் ஜாகர்த்தி, ஜாகர்த்தி சம்யமி, சம்யமின்னா ஞானி அல்லது ஞான நிஷ்டை அடைந்தவன், ஜாகர்த்தி விழித்திருக்கின்றான். எல்லா மனிதர்களுக்கும் எது இரவு போன்று இருக்கின்றதோ அதில் ஞான நிஷ்டை அடைந்தவன் ஜாகர்த்தி விழித்திருக்கின்றான். புரியுதா? இதுவரைக்கும் சொன்னதை அப்ளை பண்ணி பார்த்துக்கிறணும். இரவு பகல்ங்கிறது ஞானியினுடைய தத்துவத்தில் அஞ்ஞானி விழிச்சுக்கிட்டு இருக்கான். அதான் எல்லா மனிதர்களுக்கும் எது இரவாக இருக்கிறதோ அவங்களெல்லாம் தத்துவ விஷயம் இரவாக இருக்குது, அதில் ஞானி விழித்திருக்கின்றான். அடுத்து ரெண்டாவது வரி யஸ்யாம், யஸ்யாம் ஜாகர்த்தி, எதில் ஜாகர்த்தின்னா விழித்திருக்கிறான். யஷ்யாம் அடுத்தது யஷ்யாம் ஜாகர்த்தி பூதானி, பூதானின்னா இங்கே எல்லா ஜீவராசிகளும், யஷ்யாம் எதில் ஜாகர்த்தி, ஜாகர்த்தின்னா விழித்து கொண்டிருக்கின்றதோ, எல்லா ஜீவராசிகளுக்கும் எது பகலோ, ஷா அது, நிஷா பஷ்யதோ முனேகே, பஷ்யதோன்னா பார்த்து கொண்டிருக்கும், தத்துவத்தை பார்த்து கொண்டிருக்கும், முனேகே முனிவனுக்கு நிஷா இரவாக இருக்கின்றது. அஞ்ஞானிக்கு இரவாக இருப்பது ஞானிக்கு பகல், ஞானிக்கு அஞ்ஞானிக்கு பகலாக இருப்பது ஞானிக்கு இரவாக இருக்கிறது. ஆதார தத்துவம் அஞ்ஞானிக்கு இரவு, ஞானிக்கு பகல். உலக விஷயம் அஞ்ஞானிக்கு பகல், ஞானிக்கு இரவு. அடுத்து 70வது ஸ்லோகத்தில் அடுத்து வேறு ஒரு கருத்து வருது. இதே ஞான நிஷ்டனை பற்றி சொல்கிறாரு. அதை நம்ம அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஆதிகுருநாத சுவாமிக்கு ஜெய்.